ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிகே சேனல். நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, டெம்ப்ளைனில் பார்த்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கிரியேட் நியூ ஆப்ஷன் கொடுங்க. அது டேட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 1/1 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மேலே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் இமேஜின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த இமேஜ் ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளாக் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பிளாக் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லென்த்து வச்சுக்கோங்க. அதாவது இப்போ உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 20 செகண்ட், 25 செகண்ட், 30 செகண்ட் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு 25 செகண்ட் போதும், 25 செகண்ட் போகணும், அதெல்லாம் நான் அதை வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. அதில் உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் ஃபைலு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அந்த டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டேன். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதான் பாக்ஸ் போட்டு டாட்டாக இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கும், அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வைக்க. நான் ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு மேலே ரைட் கிளிக் இருக்கும், அது கிளிக் பண்ணுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே எனபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த எனபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மேலே ரைட் கிளிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் லேயரை கிளிக் பண்ணி திரும்ப மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. மீடியா ஃபைல் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இப்போ தனுஷோ நயன்தாரா மேம் ஃபோட்டோ இருக்குது, அது நான் எடுத்துக்கிறேன். அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இப்போ 25 செகண்ட்ஸ் வீடியோ வச்சுக்கிறீங்கன்னா 25 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் 25 செகண்டுக்கு வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் சாய்வாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டெம்ப்ளேட்டுக்கு சாய்வாக தான் வச்சுக்கணும். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் சாய்வாக வச்சுட்டு ஃபோட்டோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் 3 டாட் பின் இருக்கும், அந்த 3 டாட் பின்னை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் ஃபார்வேர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இமேஜ் உங்களுக்கு பேக் சைடு போய்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது. இதே மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லேயர் ஃபைலுக்குள்ளே போங்க. லேயர் ஃபைலுக்கு போய் இன்னொரு டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஆல் டெம்ப்ளேட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, மறக்காம போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா டெம்ப்ளேட் ஃபைலும் கீழே இருக்குது, உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் ஃபைல் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான டெம்ப்ளேட் ஃபைல் எடுத்துக்கிறேன். இது வந்து ரெயின் எஃபெக்ட் உள்ளது. இதுவும் ஃபுல் ஸ்க்ரீனில் போய்ட்டு ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கும், அது ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு ரைட் கிளிக் கொடுத்துருங்க. திரும்ப அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கட்டுங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்னு இன்னொரு ஆப்ஷன் காட்டும், அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், அந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே டாட்டாக இருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா சவுண்டும் கட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் சவுண்டு இருக்கும், இதுலேயும் சவுண்டு இருக்கும், அந்த சவுண்டில் இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது, 18 செகண்டுக்கு தான் இருக்குது. நான் அதை வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த பேக் சைடில் இருக்கிறதுலாம் வேஸ்ட்டாக இருக்கிறதுலாம் கட் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம்.
ஓகே, சவுண்டு எதுவும் வரல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லியக்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ லேயர் ஃபைலுக்குள்ளே போங்க, மீடியாக்குள்ளே போங்க. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த லியக்ஸ் எடுத்து வைங்க, சாங்ஸு. இப்போ எனக்கு வந்து மேலே நான் வச்சுக்கிறேன், மேலே கார்னரில் வச்சு நல்லா இருக்குன்னு தோணுது, அதுவும் மேலே கார்னரில் வச்சுக்கிறேன். மேலே கார்னரில் வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங், அதான் ரைட் சைடு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு திரும்பி ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து லியக்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கு, 26 செகண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வச்சுக்குவோம். இந்த மேலே இருக்குது இந்த பிளாக் இமேஜ், அந்தளவுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ ரைட் கிளிக் கொடுத்துருங்க. இப்போ நான் 26 செகண்ட் இருக்குது, 26 செகண்டுக்கு வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 26 செகண்டுக்கு வச்சுட்டேன். வச்சு தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிடுங்க. எப்பவுமே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாகும், அதால் தான் சொல்கிறேன். தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து க்ளீனாக வந்திருக்கும். இந்த ஃபோட்டோவை நான் கொஞ்சம் டூரேஷன் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோவும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்ப்போம். இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா காப்பிரைட் கிளைம்லாம் வந்துடும், அதில் தான் வால்யூம் கம்மி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ சூப்பராக வந்திருக்கு இல்லையா, அதால் நம்ம ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதால் தான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட்டு அந்த மேலே தேவையில்லாத இது கொஞ்சம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே அந்த பாக்ஸ் போட்டு அம்புக்குறி இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த பேஜ் வரும். உங்களுக்கு வந்து எந்த குவாலிட்டியில் வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல் ஹெச்டியில் வச்சுட்டு 60 fps வச்சுக்கோங்க, ஏன்னா எப்போயுமே அதான் குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். கீழே வந்து லோ ஹைன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல் ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு கீழே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த வீடியோ வந்து சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடிட்டிங் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.